ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் கிடையாது. எல்லாமே கோல்டு லுக்கிங்கில் வரக்கூடிய சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன். ஜென்ரலாக நம்ம சில்வர் ஜுவல்லரியில் இந்த அளவுக்கு யூனிக்கான டிசைன்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். அதாவது ஆன்டிக்கில் நம்ம கோல்டில் பார்க்கக்கூடிய அத்தனை டிசைன்ஸுமே சில்வர் ஜுவல்லரியில் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்பெஷலி என்எஸ்கே தங்க மாளிகை செங்கல்பட்டில் இருக்க இவங்க ஷோரூம். செங்கல்பட்டில் மட்டும்தான் இவங்க பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அங்கே போகிறீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அண்டு இந்த கலெக்ஷன்ஸ் நான் ஒன்று ஒன்றும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ரீசன் நான் வச்சும் காட்டுறேன் சில டிசைன்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிசைன்ஸோட வியூ தான் நான் காட்ட போகிறேன். அதனால் நான் உங்களுக்கு சில டிசைன்ஸ் வச்சு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா அப்படியே லிட்ரலி ஒரு கோல்டு லுக்கில் தான் இருக்கும். இது நம்மளா இது கோல்டு இல்லைங்க, இது ஒரு சில்வர் ஜுவல்லரி ஆர்னமெண்ட்டு அப்படின்னு சொன்னால் தான் அது சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 92.5 பியூர் சில்வர் ஜுவல்லரியில் உங்களுக்கு அந்த கோல்டு ஃபினிஷ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லுக் வைஸ் கோல்டு வந்துடும். ஐ மீன் அந்த கோல்டு லுக் வந்துடும். அட் த சேம் டைம் இது ஆன்டிக்கில் இப்போ இது கோல்டு ஜுவல்லரியாக மேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட மேக்கிங்குமே இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஜென்ரலாக ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரிக்கும் இதுக்கும் வரக்கூடிய வித்தியாசம் மேக்கிங். இவங்க அந்த ஃபினிஷிங்கெல்லாம் அப்படியே அந்த கோல்டு மாதிரியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் தான். இதுக்கு ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி. அதுக்கு ப்ரைஸிங் நான் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி நான் ப்ரைஸிங் கொடுக்கல. ரீசன் சில்வரோட ரேட்டுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது எவ்ரிடேயுமே. ஸோ ஆசோலேஷன் நிறையா இருக்குது. அப்படின்னால டேக்கில் பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் சிலதுக்கு மென்ஷன் ஆகிருக்கு, சிலதுக்கு மென்ஷன் ஆகலை. இட்ஸ் லைக் ஒரு கோடு மாதிரி தான் மென்ஷன் ஆகிருக்கு. அதை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸிங் கொடுத்துருவாங்க. இப்போ இது உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் ரேட் மாதிரி தான் ஒரு அமௌண்ட் ஒன்று வருது அந்த கோடு. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி அந்த மாதிரி வரும். பட் நான் அப்ராக்ஸ் ப்ரைஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக இந்த நெக்லஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 5,000லேருந்து 10,000க்குள்ளே ஒரு மினிமலான நெக்லஸ், ஸ்டேட்மெண்ட் பீஸ் எல்லாமே வந்துடும். அதில் க்ரீன் பீட்ஸ் வச்சது, எம்ரல்ட் லுக்கில், ரெட் ஸ்டோனு, எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் என்னெல்லாம் கோல்டில் பார்ப்பீங்களா அத்தனை வெரைட்டியுமே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் 5,000லேருந்து மேக்ஸிமம் 10,000க்குள்ளே வரும். ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா 20,000, 15,000 அந்த ரேஞ்ச்குள்ளே வரும். இதே மாதிரி டர்க்கிலலாம் கூட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. டர்க்கி கோல்டில் டர்க்கி ஜுவல்லரி பார்ப்போம் இல்லையா, கேரளா ஜுவல்லரிஸு அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ ரேட் மென்ஷன் பண்ணும்போது 5,000லேருந்து 20,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னா சிலது 5,000, 4,000 இருக்குது. இந்த மாதிரி ஹெவி பீசஸ், ஹெவி காசு மாலை ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா 15,000, 18,000, 17,000, 11,000 இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 20,000க்குள்ளே ஒரு நல்ல ஒரு பெரிய ஜுவல்லரியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ரேட்டுக்குள்ளே தான் அதுக்கு மேலே க்ராஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரேட் வேணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பர்டிகுலர் சில்வர் செக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு அந்த எக்ஸாக்டான ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர் ஐ திங்க் தேர்ட் ஃப்ளோரில் தான் சில்வர் செக்ஷன் இருக்கும். ஸோ தேர்ட் ஃப்ளோரில் நீங்கள் இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஜென்ரலாக வரக்கூடிய சில்வர் கொலுசு, மெட்டி, அதே மாதிரி ஆன்டிக்கில் வரக்கூடிய சில்வர் கொலுசு, மெட்டி, ஐடால்ஸு, அதே செக்ஷனே சில்வர் ஜுவல்லரிஸுமே பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளேக்காக இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா ரிங் கலெக்ஷன்ஸு, பேங்கிள்ஸு, அப்புறம் தாலி உருக்கள், இயரிங்ஸு அதெல்லாமே இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டிங்கான கலெக்ஷன்ஸு, பேபி செக்ஷன்லாம் இருக்கும். தேர்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி, சில்வர் கலெக்ஷன்ஸ், ஐடால்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நிறைய டிசைன்ஸ் எவ்ரிடேமே இன்ஃபேக்ட் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி வீடியோ ஷூட் பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் காமிச்சாங்க. இன்ஃபேக்ட் எடுக்கிறதுக்கு டைமே பத்தல, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பீஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நகாஸ்ட்ரலாம் வரும் பார்த்துருக்கீங்களா, 12 பவுன் 10 பவுன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ், அதோட மேக்கிங் இது உங்களுக்கு இந்த குந்தன் ஜுவல்லரிஸில் வரும் பார்த்துருக்கீங்களா, அதாவது ஒரு அட்டிகை மாடலில் மகாலட்சுமி கொஞ்சம் ஜுவல்லரி வரும்ல அந்த மாதிரி. இது அட்டிகை டைப்லேயே நவரத்னா கலெக்ஷன் வரும். எல்லாமே கோல்டோட மாடல் தாங்க. அதையே அப்படியே சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட நீங்கள் ஒரு கோல்டு ஹாரம் போட்டிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கோல்டு சேர்க்கக்கூடிய அதே சாரி தான் அந்த மேக்கிங்கில் தான் இந்த சில்வர் டிசைன்ஸுமே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான விலை உங்களுக்கு இப்படி இருக்குது. இதில் நம்ம 5, 10, 15,000, 20,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே கொண்டு வந்துடுவாங்க.
அண்டு இது வந்து நீங்கள் சப்போஸ் கலர் போயிடுச்சுன்னா இவங்ககிட்டயே கொடுத்து நீங்கள் வந்து பாலிஷிங் பண்ணிக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எப்படி வேர் பண்ணுறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றத பொறுத்து. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு செட்டு காமிச்சோம், அதுவும் இந்த பிளாக் பீச் வித் காசு மாலை நவரத்னா அந்த பெண்ணெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது 2 செட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுலேயுமே எல்லோ கோல்டு, மேட் ஃபினிஷ், ஆரஞ்ச் பாலிஷ், ஆன்டிக் ஃபினிஷ் எல்லாமே இருக்குங்க. நவரத்னா செட்டும் இருக்குது, பீத் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது, பேர்ல் கலெக்ஷன்ஸ் கூட ஹேங்கிங்கில் வரும் இல்லையா, அதுவும் இருக்குது. கேரளா டிசைன் ஜுவல்லரி, கேரளா ஜுவல்லரி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். கேரளா ஜுவல்லரியில் என்னென்ன மாதிரிலாம் பேட்டர்ன் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கலெக்ஷன்ஸுமே வந்து சில்வர் ஜுவல்லரியில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டர்க்கி ஜுவல்லரி, நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு டர்க்கி ஜுவல்லரி நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். துபாய் கலெக்ஷன், டர்க்கி ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாமே அந்த பேட்டர்ன்லேயுமே இதெல்லாம் சில்வர் ஜுவல்லரிலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிட் ஆரம் லென்த் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும். இதெல்லாமே சேர்ந்து பேக் செயினோடு வருது. சில்வரில் பேக் செயின்ஸுமே கூட அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எனி கோல்டு ஜுவல்லரி கூட சில்வர் பேக் செயின் வேணும் செக் பண்ணணுன்னா கூட அதை கூட நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கலாம். இப்போ நியூவாக வந்து சில்வரில் நல்ல காக்டெயில் ரிங்ஸ், இந்த பார்ட்டி வேர் ரிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி சூப்பரான ரிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 92.5 பியூர் சில்வர்லேயே அந்த மாதிரி ரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நிறைய இருக்குது. இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேட்டர்ன். இது டர்க்கி ஜுவல்லரிலே ஒரு யூனிக்காக இருந்தது அந்த பேட்டர்ன். இது எல்லாமே கோல்டு லுக் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச அந்த பாலக்கா பேட்டர்ன், அது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பாலக்கா டிசைன். அது கூட வந்து இது நீங்களே பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்களேன். இது நம்ம வந்து சில்வர் ஜுவல்லரின்ட்டு நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது, அப்படி கோல்டு மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி பக்கத்தில் அந்த நகாஸ் பால், இது ஆன்டிக்கில் நகாஸ் கலெக்ஷன்ஸில் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி. இதுக்கு சேஃப்டி லாக்கோட அழகாக வந்து பேக் செயினுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த கொக்கி மாதிரி. மற்ற ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி லாக் ஒரு மாதிரி அந்த ஹூக், ஃபிஷ் ஹூக் மாதிரி ஒரு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது. இது ஒரு மாதிரி துபாய் கலெக்ஷன் மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பெஷலி அந்த பேர்ல் ஒரு மாதிரி லைட் ப்ளூ ஷேடில் ஒரு பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது பாலக்காலே க்ரீனும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. இது கேரளா பேட்டர்ன்லேயே வித் காசு. இந்த பேட்டர்ன் உண்மையாக நேரில் நல்லா இருந்துச்சு. இதை வேர் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து இட்ஸ் நாட் ஹாரம், ஒரு நெக்லஸ்க்கும் கொஞ்சம் கீழே இறங்கி போடுற அளவுக்கு லென்த் இருக்கும். இது வந்து டர்க்கி பேட்டர்னில் வருது. அகைன் இதுவும் நெக்லஸ் தான். இப்போ இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2500லேருந்து 10,000க்குள்ளே வரும். இது எல்லாமே நெக்லஸ், மிட் ஹாரம், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் பீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸிங்கில் வருங்க. எல்லாமே நான் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் மேக்ஸிமம் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னாலும் தப்பாயிடும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ரைஸஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் அவங்களோட நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த பென்னெண்ட் கூட பாருங்களேன், லுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. இது அப்படியே இந்த கோல்டில் வரக்கூடிய அதே டிசைன்ஸ் தான். இதில் ப்ளூ பார்த்தோம் இல்லையா, இது வந்து அதில் பிங்க் பீட்ஸ் வச்சு கீழே வந்து ஒரு ஹேங்கிங் பென்னண்ட்டோடு வருது. அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடியது வந்து இந்த மாங்காய் வச்சு வரக்கூடிய ஒரு கேரளா பேட்டர்ன் நெக்லஸ். இது வந்து மாங்காய் டிசைன். இதுக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் எதுக்கும் தேட வேண்டாம், பேக் செயின் இதுக்கு தனியாக அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே சில்வர் ஜுவல்லரியில் வரக்கூடிய எல்லா டிசைன்ஸுக்குமே பேக் செயினோட வந்துடும். ஸ்பெஷலி இந்த ஆன்டிக் நெக்லஸ்க்கு மட்டும் ரோப் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டிசைனே ரொம்ப ஹெவியாக இருக்கும். சில பேர் அதுக்கு ரோப் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை எனக்கு பேக் செயின் வேணால் பேக் செயின் வந்து அந்த ஃபிஷ்ஷு கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லா செட்டுக்குமே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் சில்வர் பேக் செயின்ஸு. இந்த பீசஸ்லாம் வந்து கோல்டில் 5 கிராம் 8 கிராமில் வரும் பார்த்துருக்கீங்களா அந்த நெக்லஸ், அதோட பேட்டர்ன் தான் இதெல்லாமே. அண்ட் அதுக்கு மேலே ஒரு ரெட்டு ஸ்டோன் வச்சு வருது இல்லையா நெக்லஸ், அது வந்து மகாலட்சுமி டிசைன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இதுவும் அகெயின் கோல்டில் ஒரு 12 கிராம் 15 கிராம்லேயே நான் வந்து வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த கலெக்ஷனுடைய டிசைன் தான் வந்து சில்வரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபினிஷிங் மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் ஆக்சுவலாக அதோடய ப்ரைஸஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், பட்டு அது கரெக்டாக என்னால் சொல்ல முடியல அந்த கோடு. ஸோ அதனால தான் நானும் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் அது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. பட் இந்த பீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்போவுமே ரெட் ஸ்டோன் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக வந்து காட்டும். அதில் இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் ஜுவல்லரியோட ரெட் கலர் ஸ்டோன், க்ரீன் ஸ்டோன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த நகாஸ் கலெக்ஷன் சொன்னேன் இல்லையா, அந்த பேட்டர்னில் உருவம் இல்லாமையும் வந்திருக்கு, உருவம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஜென்ரலாக ஆன்டிக்கில் நம்மளுக்கு உருவம் இல்லாமல் நகாஸ் கலெக்ஷன் அமையிறது கொஞ்சம் ரேர் தான். எங்கேயாவது இடத்துல மயிலோ யானையோ மகாலட்சுமியோ டக்குன்னு
அது ரெடி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உருவம் இல்லாமல் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். இந்த டிசைனுமே தாராளமாக வாங்கலாம். அந்த வரிக்காய் பேட்டர்னில் வருது இல்லையா, அந்த டிசைன் நல்லா இருந்தது. இது எல்லாமே ஸ்பெஷல் டிசைன். கீழே வந்து அந்த ஒரு பவளம் மாதிரி, பேர்ல் மாதிரி, க்ரீன் கலரில் பீட்ஸ் வச்சு, ஏன்னா எல்லாமே செமி தான், இட்ஸ் நாட் ஒரிஜினல். அதனால நான் உங்களுக்கு அந்த ரியல் எமரல்ட் ரூபின்னு சொல்லலை, எல்லாமே செமியில் அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது நிறைய. அதே மாதிரி உங்களுக்கு கோல்டு பால்ஸ் வச்சு இருக்குது. இது வந்து மகாலட்சுமி நெக்லஸ். இதுவும் நகாஸ் கலெக்ஷன் தான். இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டே போகலாம், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெச்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா போயின்னே இருக்கும். இதுக்கு அடுத்ததும் திருப்பி இதே ஸ்ட்ரெச்சில் ஆப்போசிட்லேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பீட்ஸு, பேர்ல்ஸ் அண்ட் அந்த குந்தன் வச்சு வர மாதிரி செட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாரம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாரம் வந்து அரௌண்ட் ஒரு 25,000 to 30,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் அந்த கோட் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இது வந்து 28,000 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறது. இதெல்லாமே அகெயின் கோல்டில் வரக்கூடிய ஹாரம் இது. இப்போ ஜென்ரலாக இந்த ஹாரம் வந்து கோல்டில் வாங்கினோன்னா எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இந்த டிசைன்லாம் கோல்டில் அவைலபிள் இருக்கான டவுட் வரும். எஸ், இது எல்லாமே கோல்டில் இவங்க ஷோரூமில் அவைலபிள் இருக்குது. பட் எக்ஸாக்டான டிசைன் இருக்கும், மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே டிசைன் கோல்டில் வேணும்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ கோல்டுலன்னு வாங்க போனீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் 4 பவுன், 5 பவுன், 6 பவுன். ஸோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சிலலாம் லைட் வெயிட்டில் கூட இந்த மாதிரி நல்லா பார்வையாக பண்ணுவாங்க. இந்த கலெக்ஷன்லாம் ரியல் கோல்டோட டிசைன்ஸ் தான். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 30,000, 28,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஹாரம் வரும். இவங்களோட ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா அரௌண்டு 21,000 சம்திங் வருது இந்த ஹாரம், இந்த மகாலட்சுமி டிசைன். ஸோ அந்த டேக்கில் சிலது வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி கம்ப்ளீட்டாகவே ஃபுல் மகாலட்சுமி டிசைனு. ஏன்னா உங்களுக்கு பெண்டன்ட்டு, ஹாரமோட சைட் வியூ எல்லாமே அந்த மாதிரி தான் வருது. இதில் பெண்டன்ட் வச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஹாரம் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாமே வந்து ப்ராப்பர் யூ டைப்பில் தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது டிசைன் வந்து பெண்டன்ட் வச்சு வருதான்னு பார்ப்போம். இது வந்து இருந்ததில் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குங்க. அட் த சேம் டைம் மயில், அன்னம், யானை டிசைன், நடுவில் மகாலட்சுமி, கீழே க்ரீன் பீட்ஸ் ஹேங்கிங். க்ரீன் பீட்ஸ் ஹேங்கிங் வந்து சூப்பர் ட்ரெண்டு. க்ரீன் பீட்ஸு, ரூபி பிங்க்கு, அப்புறம் வந்து ப்ளூ ஸ்டோன், அதெல்லாமே சூப்பர் ட்ரெண்டிங். அண்ட் இதில் என்கிட்ட 2 ஸ்டெப் கேட்பாங்க. இந்த பர்டிகுலர் ஹாரமில் கலசம் இருக்குங்க, சைட்லேயுமே அழகாக கலசம் இருக்குது. பென்னண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, ஹேங்கிங்கும் சூப்பராக இருக்குது, பா டைப்பில் வருது. இது வந்து டபுள் லேயரில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ஹாரம் இந்த பர்டிகுலர் செட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் கோல்டு மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு சோக்கர் போட்டு இந்த ஹாரம் போட்டிங்கனாலும் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த மகாலட்சுமி டிசைனில் கீழே வந்து நிலா பேட்டர்ன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு மேலே மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே 21,000, 25,000 அந்த மாதிரி வரும் இந்த பர்டிகுலர் ஹாரம் டிசைன்ஸ் எல்லாமே. இது வந்து ஐ திங்க் மயிலும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க சைடு ஃபுல்லாக. நடுவில் மட்டும் மகாலட்சுமி கொடுத்துட்டு கோல்டு வால்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் மயிலே பார்த்திங்கன்னா வேறு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு விதமாக இருக்குது. அண்டு இது லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த ஹாரம் மட்டும்தாங்க கீழே வரக்கூடிய கலர்ஃபுல்லாக ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு பாலிஷில் வருது, மாங்காய் டிசைனில் வருது. நடுவில் வந்து மகாலட்சுமி இல்லாமல் ஒரு மாதிரி ஏதோ ஒரு லைக் மைல்டு காவிங் ஒர்க் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஹாரமோடைய ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப யூனிக்காக 2 இருதலை பட்சி இருக்க மாதிரி, இல்லை 2 மயில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஹாரம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ப்ராப்பர் யூ டைப் ஹாரம். இப்போ நிறைய பேர் ஹேங்கிங்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிற லைக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து பேங்கிள்ஸு, சோக்கரு, நெக்லஸ்ஸு, இயரிங்ஸோடு பேர் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸ்பெஷலி வந்து லைக் ஆந்திரா சைட்லலாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வேர் பண்ணுவாங்க. ரொம்ப எல்லாமே அந்த ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், பீட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நிறைய ஜுவல்லரிஸுமே கூட பார்த்திங்கன்னா பார்க்குற ஜுவல்லரிஸ்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் அதோட வெயிட்லாம் லெஸ் பண்ணுவாங்க. இதுலேயுமே அது வெயிட் லெஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நெட் கோல்டு வெயிட் தான் டேக்ல என்னென்னு மென்ஷன் ஆகிருக்கும். கோல்டு ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு சில்வர் ஜுவல்லரிஸ். அகெயின் இந்த வீடியோவில் பாதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு இது கோல்டு ஜுவல்லரின்னு நினச்சிப்பீங்க. ஸ்டார்டிங் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இது என்ன மாதிரி மேக்கிங், ஏன் இந்த லுக்கில் இருக்குது, பர்ஃபெக்டாக கோல்டு லுக்லேயே இருக்குது அப்படின்றது எல்லாமே 92.5 பியோர் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன். பர்ஃபெக்டாக அப்படியே கோல்டு லுக்லேயே வரும். இப்போ ஆன்டிக் ரொம்ப ட்ரெண்டிங் அப்படின்றதுனால கேரளா, டர்க்கி கலெக்ஷன்ஸை விட நிறையா இந்த மாதிரி ஆன்டிக்கில் வரக்கூடிய சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஏன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.
அதே நேரத்தில் நல்ல கோல்டு லுக்லேயே வருது. இதோட ஹேங்கிங்கும் நல்லாயிருக்கு. இதோட பர்டிகுலராக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு 25,000 20 to 25,000 அந்த பட்ஜெட்டில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் நிறைய யூ டைப் தான் வருது இல்லையா, யூ டைப் பா டைப் அந்த மாதிரி தான் வருது. நானும் ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரி ஒரு செயின் வித் அட்டாச்டு பெண்டன்ட் வச்ச மாதிரி கலெக்ஷன் எதாவது வருதான்னு பார்த்தேன். பட் எல்லாமே நல்ல ஒரு ப்ராப்பர் யூ டைப்பில் தான் வருது. இது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ப்ராடாக வருது. பெண்டன்ட்டும் நல்லா வருது, அழகாக இருக்குது. இந்த டிசைனுமே ஃபுல் மகாலட்சுமி டிசைனு. ஆனால் நல்ல எம்போசிங் இருக்குங்க. அந்த பெண்டன்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோல்டில் பார்க்குற மாதிரியே நல்ல எம்போசிங் லுக் இருக்கும். அந்த பேட்டர்ன் அதெல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு ரொம்ப நேரம் கழித்து ஒரு காசு மாலை டிசைன் பார்க்கலாம். ஐ திங்க் இந்த டிசைனுக்கு கீழே வரும். ஆமாம், இது வந்து மோஸ்ட் வாண்டட் பீஸு. ஏன்னா இது வந்து ஒரு 6லேருந்து 7 பவுன் வரும். 5 பவுனில் கூட இருக்குது இந்த மாதிரி ஹாரம். நான் சொல்லுறது கோல்டில். அதே டிசைனை அப்படியே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இதையும் அதையும் அந்த 7 பவுன் இல்லை 8 பவுன் ஹாரம், 8 பவுன் வருவாங்க இந்த மாதிரி ஹாரம்லாம். அந்த ஹாரமே இதை பக்கத்தில் வச்சா ரெண்டுமே ஒன்று போல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீட் இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நேரில் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் பெண்டன்ட் வச்சது ஒரு லுக்னா, பெண்டன்ட் இல்லாதது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹாரமுக்கு ஐ திங்க் பெண்டன்ட் நெசசரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவே டபுள் லேயரில் ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் ஹாரமோட பெண்டன்ட் வியூ மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பெண்டன்ட்டை கொடுத்துட்டு அதில் சைட்லேருந்து உங்களுக்கு செயினோடைய பேட்டர்ன் வந்து ரன் ஆகும். நான் உங்களுக்கு அந்த பெண்டன்ட்டை காட்டும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பாருங்களேன், ஒரு நல்ல திலகம் ஷேப்பில் ஒரு ரவுண்ட் பெண்டன்ட் கொடுத்துட்டு சைட்லேருந்து உங்களுக்கு அந்த செயின் வந்து வரும். அது ஒரு லுக் வேர் பண்ணும்போது. இதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி காசு மாலை. ஃபுல் மகாலட்சுமி டிசைன் அண்ட் குட்டி குட்டியாக காசு கிட்ட நல்லா பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கோல்டுன்னு சொல்லுவோமா இல்லைனா வந்து சில்வர்னு சொல்லுவோமா? அந்தளவுக்கு சில்வர் டிசைன்ஸ் வந்து ஜுவல்லரிஸ் வந்து அவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், லைட்டிங் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது மேலே நிறைய எல்லோ லைட்டிங் இருக்குது. அதனால் இன்னும் கூட பர்ஃபெக்டாக கலர் வந்து என்னால் கொண்டு வர முடியல. நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.